ஒரு பக்கம் ஈரானுக்கு சொந்தமான கப்பல்களை கைப்பற்றுறதுக்கு அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்கு. அப்படி கப்பல்கள் கைப்பற்றி வைக்கப்பட்டிருக்கிற பின்புலத்திலையும் போர் நிறுத்த காலகட்டம் நீடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறார். இன்றைக்கு முடிவுக்கு வர இருந்த போர் நிறுத்த காலகட்டம் கால வரையறையற்ற நீடிப்புன்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தது. அப்ப ஈரான் அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சிருக்கா என்றதுதான் எல்லார் மத்தியிலையும் இப்ப பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயம். இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் கலந்து கொள்ள போறது கிடையாது, அமெரிக்கா சொல்றது கேட்டு செயற்பட போறது கிடையாதுன்னு சொல்லி நேரடியாக பகிரங்கமா ஈரான் அறிவிச்சிருக்கிற பின்புலத்தில் தனக்குத்தானே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நீடிச்சிருக்கிறார் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னால் இருக்கிற விஷயம் என்னன்றதான் எல்லார் மத்தியிலையும் இருக்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும். இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி சில முக்கியமான உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கப்பல் நிறுவனங்களினுடைய கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துறதுக்கும் அந்த கப்பல்களை கைப்பற்றுறதுக்கும் ஈரான் ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கு 3 கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டு 2 கப்பல்கள் ஈரானால பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இப்ப 2 கப்பல்கள் இருந்து கொண்டிருக்கு. கடந்த 24 மணித்தியாலங்கள்ல பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கு, என்னெல்லாம் நடந்திருக்குன்றத சுருக்கமா தெளிவா இந்த வீடியோல பார்த்துடலாம். போர் நிறுத்தம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் இன்றையோட முடிவுக்கு வர இருந்தது. பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா இல்லையான்ற கடைசி நேர இழுபறி நீடிச்சு கொண்டிருந்தது. ஈரான் தரப்புல இருந்து தெளிவா ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது, அமெரிக்காவினுடைய பிளாக்கேட் இருக்கும் வரைக்கும், ஈரானுடைய துறைமுகங்கள் கட்டுப்படுத்தப்படும் வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்ள போறது கிடையாது. இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்றது வீண் விரயமானது, நேரத்தை வீணடிக்க நாங்க விரும்பவே இல்லை. அமெரிக்கா வந்தாலும் சரி வராட்டியும் சரி, கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் கலந்து கொள்ளாது என்று சொல்லி முகத்தில் அரைஞ்ச மாதிரி ஈரானுடைய தெளிவான ஒரு பதில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனா அமெரிக்கா தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கு. அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தரப்பு இஸ்லாமாபாத்துக்கு போயிருந்தது. துணை ஜனாதிபதி போக முடியும், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய விசேட தூதுவர் ஸ்டீவ் கோஃப் போக முடியும், விட்கோஃப் போக முடியும், அவருடைய மருமகன் போகலாம் சொல்லி கடைசி நிமிஷம் வரைக்கும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனா ஈரான் இந்த பேச்சுவார்த்தை நேர வீண் விரயம் சொல்லி பேச்சுவார்த்தையில் நாங்க கலந்து கொள்ள போறது கிடையாதுன்னு சொல்லி பகிரங்கமா அறிவிச்சதுக்கு பிறகு தனக்குத்தானே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்த காலகட்டம் நீடிக்கப்பட்டிருக்கு, இது ஈரானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சலுகை என்ற மாதிரி காட்டுறதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார். ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கான சமாதானத்தை கொண்டு வர்றதுக்கான, போர் நிறுத்தத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு முழுமையான திட்டத்தை தயாரிச்சு எங்கள்ட்ட ஒப்படைக்கும் வரைக்கும் போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கும், அது நீடிக்கப்பட்டிருக்கு சொல்லி ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். இதுக்கு அவர் சொல்ற ஒரு காரணம் தான் இதில் இருக்கிற ஒரு வியப்பானது, அடி ஆச்சரியப்படக்கூடியது, அடி அதை எப்படி நியாயப்படுத்த முடியும், அதை ஏற்றுக்கொள்ள முடியுமான்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. ஏன்னு சொன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு நாடுமே சொன்னதை கேட்காது, அவருடைய ஆலோசகர்கள் சொன்னதை கூட கேட்காத அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ உறுப்பு நாடுகள் சொன்னதை கேட்கல. இதுவரைக்கும் நட்பு நாடுகளாக இருந்து கொண்டிருக்கிற, நெருக்கமான நட்பு நாடுகளாக இருக்கிற ஜெர்மன், பிரான்ஸ், யூகே, இந்த எந்த ஒரு நாட்டினுடைய தலைவர் சொன்னதையும் கேட்காத அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய நாள் அறிவிக்கிறார், பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் சொன்னதை கேட்டும், பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீப் சொன்னதை கேட்டும் ஈரானுக்கான போர் நிறுத்த காலகட்டம் நீடிக்கப்பட்டிருக்கு சொல்லி இதை எப்படி நம்புறது என்றதான் இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு கேள்வி. என்று சொன்ன இன்னைக்கு ஈரான் ஒரு ஆலோசகர், சபாநாயகருடைய ஆலோசகரை குறிப்பிட்டிருக்கிறார், ட்ரம்ப் இந்த மாதிரி போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இருந்தாலும் கூட அவர் சொல்றதையெல்லாம் நம்ப முடியாது. இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு போர் தந்திரோபாயம் என்னன்னு சொன்னா, எந்த நேரத்தில் வேணும்னு சொன்னாலும் அமெரிக்கா ஈரான் மேல ஒரு ரகசியமான திடீர் தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராகி கொண்டிருக்கு. அதுக்கான காலத்தை பெற்றுக்கொள்றதுக்கு, அதுக்கான ஏற்பாடுகளை செய்யறதுக்கும் தயாராகிறதுக்குமான காலத்தை பெற்றுக்கொள்றதுக்காக தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்த காலகட்டம் நீடிக்கப்பட்டிருக்கு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரே தவிர இதுக்கு பின்னால் இருக்கிறது உண்மையான ஒரு போர் நிறுத்த காலகட்டம் கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஈரானுடைய சபாநாயகருடைய ஆலோசகரும் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் தரப்பிலிருந்து வெளிவர செய்திகளை பொறுத்த வரைக்கும் அந்த தகவல் தான் உறுதி செய்யப்பட்டிருக்கு. என்று சொன்ன ஏற்கனவே IRGC படைப்பிரிவு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தது, போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுதா நீடிக்கப்படுதா இதுல எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ட்ரிகர்ல நாங்க ட்ரிகர்ல கையை வச்சு கொண்டிருக்கிறோம், அமெரிக்கா திரும்ப ஒரு தாக்குதலை ஈரான் மேல நடத்துமா இருந்தா திரும்ப பதிலடி கொடுக்கப்படும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லி ஈரானுடைய பாதுகாப்பு தரப்பு தெளிவா அறிவிச்சிருந்தது. என்று சொன்ன இந்த பேச்சுவார்த்தை கடைசி நேரத்தில் நடத்தப்படுறதுலையும் கூட ஈரானுடைய பாதுகாப்பு தரப்புக்கும் அரசியல் பிரிவுகளுக்கும் இடையில சில கருத்து முரண்பாடுகள் இருந்தது என்ற மாதிரி சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தது. ஆனா ஈரானுடைய தகவல் தொடர்பாடல் ஒரு நபர் குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லப்பட்ட தகவல் ஈரானுடைய அதிஉயர் தலைவர் மொஜ்தபா கமேனி சொல்றதை கேட்டுதான் ஈரானுடைய எல்லா செயற்பாடுகளும் நடத்தப்பட்டு வருது. அது ராணுவமா இருந்தாலும் சரி, பாதுகாப்பு தரப்பா இருந்தாலும் சரி, எல்லா செயற்பாடுகளுக்கும் தலைமை தாங்கி கொண்டிருக்கிற நபர், எல்லா விதமான அறிவுறுத்தல்களையும் இந்த சந்தர்ப்பத்திலையும் கொடுத்து கொண்டிருக்கிற நபர் அதிஉயர் தலைவர் மொஜ்தபா கமேனி தான் என்ற மாதிரி ஈரான் தரப்பிலிருந்து இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளிவந்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த போர் நிறுத்த காலகட்டம் இப்ப நீடிக்கப்பட்டிருக்கு. ஆனா போர் நிறுத்தம் முடிவுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல ஈரான்ல ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. ஈரான் அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சிருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்கான
முயற்சி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால தொடர்ச்சியா முன்னெடுக்கப்பட்டு வர பின்புலத்துல வந்து போர் நிறுத்தம் முடிவுக்கு வர்றதுக்கு ஒரு சில மணித்தியாலங்களுக்கு முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் வந்து அரசாங்கத்துக்கு சார்பான கவன ஈர்ப்பு போராட்டம் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான்லையும் சில வேற நகரங்களையும் நடத்தப்பட்டிருந்தது. அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. சில மிசைல்கள் காட்சிப்படுத்தப்படுது. போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்து அமெரிக்கா ஈரான் மேல ஒரு தாக்குதல் நடத்துமா இருந்தா இந்த மிசைல்களை தான் நாங்க பயன்படுத்த போறோம் சொல்லி நேரடியான ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரியான சம்பவம் அது வந்து பதிவாகி இருந்தது. ஏற்கனவே அந்த நாட்டினுடைய ராணுவம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நேரடியான ஒரு பகிரங்கமான எச்சரிக்கை விடுத்திருந்தது. அந்த போராட்டத்தில் மிசைல்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மரணம் சொல்லி கோஷம் எழுப்பப்பட்டிருந்தது. அப்படியான ஒரு பின்புலத்திலேயும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பொறுமையா இருக்கிறார், இல்லாட்டி வித்தியாசமா மாறி மாறி கதைச்சு கொண்டிருக்கிறார் சொன்னா அவருடைய நோக்கம் என்ன என்ற ஒரு சந்தேகம் வந்து இன்றைக்கு வரைக்கும் நீடிச்சு கொண்டிருக்கு சொன்னா. கடைசியா சிஎன்பிசி இன்டர்வியூல வந்து டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார், போர் நிறுத்தம் கடைசி வரைக்கும் நீடிக்கப்படாது. அமெரிக்கா சொல்றதை கேட்டு ஈரான் செயற்படாட்டி, ஈரான் வந்து அடிபணியாட்டி அங்க இருக்கிற உட்கட்டமைப்பு வசதிகள் தாக்கப்படும், அங்க இருக்கிற பவர் பிளான்ட் எல்லாமே தகர்க்கப்படும், பாலங்கள் தாக்கப்படும் என்ற தன்னுடைய வளமையான அதே வாசகத்தை சிஎன்பிசி இன்டர்வியூலையும் நேற்றைய நாளில் வந்து ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். அந்த மாதிரி சொல்லி ஒரு சில மணித்தியாலங்கள் கடக்கிறதுக்கு முதலேயே போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதே ட்ரம்ப் வந்து தன்னுடைய ட்ரூத் சோசியல் மீடியாவில் அறிவிச்சிருந்தார். ஆனால் ஈரானை முடக்கிறதுக்கான முயற்சி இல்லாட்டி ஈரான் அடிபணிய வைக்கிறதுக்கான ட்ரம்பினுடைய முயற்சியை பொறுத்த வரைக்கும் ஈரான் தரப்பிலிருந்து வெளிவர பதில்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு அடிபணிய போறது கிடையாது என்ற தெளிவான செய்தி வந்து ஈரான் தரப்பிலிருந்து தொடர்ச்சியா சொல்லப்பட்டு வருது. ஒரு பக்கம் ராணுவ நடவடிக்கை திரும்ப ஆரம்பிக்கப்படுமா இல்லையான்றது இதுவரைக்கும் யாராலையும் ஊகிக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் பொருளாதார ரீதியில் ஈரான் எப்படியாவது முடக்கணும் என்றதுலையும் அமெரிக்கா தீவிரமாக ஈடுபட்டு வருது. இன்னைக்கு வந்து 14 நபர்களுக்கு அமெரிக்கா தடை விதிச்சிருக்கு. ஈரானோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் ஈரானுடைய ட்ரோன் மிசைல் தயாரிப்புகளை வந்து மீளுருவாக்கம் செய்யறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டு தொடர்பு பட்டிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 14 பேருக்கு அமெரிக்கா வந்து தடை விதிச்சிருக்கு. எக்கனாமிக் ஃபியூரி என்று சொல்லப்படுற ஈரான பொருளாதார ரீதியில் எப்படியாவது முடக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை வந்து அமெரிக்கா ஆரம்பிச்சிருந்ததுன்னு சொல்லி நேற்றைய வீடியோவில் நாங்கள் பார்த்துருந்தோம். அந்த நடவடிக்கைக்கு அமைய 14 பேருக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதை தவிர ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், துருக்கி இந்த நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கிற சில நிறுவனங்களுக்கும் சில விமானங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த நிறுவனங்கள் வந்து செயல்பட முடியாது, அந்த விமானங்கள் சர்வதேச வான்பரப்பையும் பயன்படுத்த முடியாது என்ற அடிப்படையில் இந்த தடை வந்து ஈரானுக்கு பொருளாதார ரீதியான அழுத்தங்களை கொடுக்கிறதுக்கான இன்னும் ஒரு அமெரிக்காவினுடைய முயற்சி என்ற அடிப்படையில் வந்து பார்க்கப்படுது. இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கு. ஏற்கனவே வந்து அமெரிக்கா ஈரானுக்கு சொந்தமான 2 கப்பல்களை கைப்பற்றி இருந்தது. டிஃபான் என்று சொல்லப்படுற கப்பல் நேற்றைய நாளில் கைப்பற்றப்பட்டிருந்தது. அந்த கப்பல் வந்து அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தொடர்ச்சியா இருந்து வருது. அதே கப்பல் இதுக்கு முதல்ல 2025 போன வருஷத்துலயும் ஆகஸ்ட் மாதத்துல மலேசியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடற்பரப்புல வச்சு ஷிப் டு ஷிப் என்ற அடிப்படையில் எரிபொருளை மாற்றி இருக்கு. கருப்பு சந்தையில் விற்கப்பட்டிருக்கிற எரிபொருள் அந்த கப்பல் வந்து அதுக்காகத்தான் பயன்படுத்தப்பட்டு வர்றது வளமையானது. இந்த சந்தர்ப்பத்திலையும் அது நடக்க இருந்தது என்றதை உறுதிப்படுத்துற மாதிரியான சில சேட்டலைட் காட்சிகளும் சில சர்வதேச ஊடகங்களில் வெளி வந்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. ஏற்கனவே வந்து இன்னும் ஒரு கப்பலையும் அமெரிக்கா கைப்பற்றி வச்சிருந்தது. அந்த கப்பல்ல சீனாவில இருந்து ஈரானுக்கான பரிசு பொருட்கள் கொண்டு போகப்பட்டது என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து நேற்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார். ஆயுதங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம் சொல்லி சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தது. ஆனால் சைனா இன்னைக்கு வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு. நாங்கள் சர்வதேச சட்டத்தை மதிக்கிற ஒரு நாடு, சர்வதேச சட்டத்துக்கு அமையதான் ஈரானுடைய சைனாவினுடைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருதுன்னு சொல்லி இன்னைக்கு சைனா வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தது. இந்த 2 கப்பல்களும் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தொடர்ச்சியா இருந்து கொண்டிருக்கு. இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் வந்து ஈரானால இன்னைக்கு செய்யப்பட்டிருந்தது. ஈரான் 3 கப்பல்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கு. எம்எஸ்சி என்று சொல்லப்படுற உலக கப்பல் போக்குவரத்துல வந்து மிக முக்கியமான ஒரு முன்னணி நிறுவனமா இருக்கிற கப்பல் நிறுவனத்துக்கு சொந்தமான 2 கப்பல்கள் ஈரானால பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 3 கப்பல்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே விடுக்கப்பட்ட எச்சரிக்கையும் தாண்டி இந்த கப்பல்கள் வந்து பயணம் செய்ய இருந்தது. அங்க இருக்கிற டிரான்ஸ்பாண்டர் எல்லாமே ஆஃப் பண்ணப்பட்டு மறைமுகமா ரகசியமா எங்களுக்கு தெரியாம பயணம் செய்யறதுக்கான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதுக்காக அந்த கப்பலை வந்து கைப்பற்றி இருக்கிற ஈரான் நோக்கி அந்த கப்பல் வந்து கொண்டு போகப்படுது. அந்த கப்பல் இருக்கிற பொருட்கள் என்னன்னு சொல்லி நாங்கள் தேட இருக்கிறோம், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம். எங்களுடைய அனுமதி இல்லாம எந்த ஒரு கப்பல்களும் பயணம் செய்ய முடியாது என்று சொல்லி ஈரானுடைய IRGC படைப்பிரிவு இன்னைக்கு அறிவிச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த கப்பல்களை வந்து இப்போ 2 கப்பல்கள் 3 கப்பல்கள் மேல துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுது. 2 கப்பல்கள் ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த 2 கப்பல்களையும் இருந்த பொருட்கள் வந்து மிக்ஸ்டு காகோ, அதுல இருந்த சில ஆடைகள் இருக்க முடியும், இயந்திரங்கள், தொழில்நுட்பத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிற கருவிகள் அதுல இருந்து இருக்க முடியும் சொல்லி சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கிறத பார்க்க முடியுது.
இதில் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்களோ ஆயுதங்களோ இல்லாட்டி எரிபொருளோ இல்லை. இதில் இருக்கிறது ஆடைகளும் அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற பொருட்களும் வேறு நாடுகளுக்கு கொண்டு போறதுக்கான வர்த்தகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற பொருட்கள் மட்டும்தான் அதில் இருந்தது. ஆனாலும் ஈரானுடைய முன் அனுமதி பெற்றுக்கொள்ளாம ஹோமோஸ் துறைமுகத்தை ஹோமோஸ் நீரணைய கடந்து பயணம் செய்யறதுக்கு இந்த கப்பல்கள் முயற்சி எடுத்ததன் அடிப்படையில் வந்து இந்த கப்பல்களை நாங்கள் பறிமுதல் செய்திருக்கிறோம், கைப்பற்றி இருக்கிறோம்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருந்தது. இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை ஈரானால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான 2 விதமான காரணங்கள் குறிப்பிடப்படுது. முதலாவது, ஹோமோஸ் நீரிணை வந்து ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தொடர்ச்சி இருந்து கொண்டிருக்கு. எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லி அமெரிக்கா அறிவிச்சிருந்தாலும், ஈரானுடைய துறைமுகங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தாலும், ஹோமோஸ் நீரிணையினுடைய முழுமையான கட்டுப்பாடு இருக்கிறது எங்களுடைய கையில தான் சொல்லி காட்டுறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்க முடியும் சொல்லி சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டது. இரண்டாவது, ஈரானுடைய கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்றி இருந்தது. ஈரானுடைய கப்பல்கள் எதிர்வரும் நாட்களிலையும் இதே மாதிரி கைப்பற்றப்படும் சொல்லியும் அமெரிக்கா ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தது. அந்த மாதிரி எதிர்வரும் நாட்களில் கைப்பற்றப்படும் இருந்தா பதிலடி இந்த மாதிரி தான் இருக்கும். சர்வதேச கப்பல் நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பல்களை ஈரான் பறிமுதல் செய்யும், கைப்பற்றும் சொல்லி காட்டுறதுக்கான ஒரு முயற்சியாகவும் இது சில நேரங்கள் இருக்க முடியும் சொல்லி பார்க்கப்படுது. ஒரு பக்கம் போர் நிறுத்த காலகட்டம் நீடிக்கப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் ஈரானுக்கு சொந்தமான கப்பல்கள் அமெரிக்காவால் கைப்பற்றப்படுது, இன்னொரு பக்கம் சர்வதேச கப்பல் நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பல்களை வந்து கைப்பற்றுறதுக்கு ஈரான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு முதலாவது நடவடிக்கையில் 2 கப்பல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இப்போ போர் நிறுத்த காலகட்டம் நீடிக்கப்பட்டிருக்கிறதா ட்ரம்ப் தனக்குத்தானே அறிவிச்சிருக்கிற பின்புலத்தில் அடுத்தது என்னதான் நடக்க போகுது என்றதுதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.